இப்போ நம்ம இந்த பாடல் நாட்டு வாழ்த்துடைய நூல் குறிப்பை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நூல் குறிப்பு வந்து 11 மலர்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நமக்கு 4வது மலர் தேசிய மலர் அப்படிங்கிற பகுதியில் தான் நமக்கு ராமலிங்கனார் தொகுத்தளித்திருக்கிறார். இதுவும் ஒரு சுதந்திர பற்றுடைய பாடலாக அமைவதனால் தேசிய மலர் என்ற தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. 11 மலர்கள் இருக்கிறது. அது அவருடைய அந்த கவிதை தொகுப்பினுடைய 11 மலர்கள். அந்த மலர்களையும் சில நேரங்களில் ஒருவரி செய்திகளில் 11 மலரையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த மலர் ராமலிங்கனாருடையது அப்படின்னு கேட்க அந்த ஒருவரி வினா 16 வினாக்கள் கொடுத்திருப்பார்கள் அல்லவா முதல் தாளில். அதற்கு பயன்படும் 11 மலர் தொகுப்பில் 4வது மலர் தொகுப்பாக தேசிய மலர் நாட்டு வாழ்த்து இடம்பெறுகிறது. 11 மலர் தொகுப்பில் தேசிய மலர் 4வது மலராக நாட்டு வாழ்த்தில் ராமலிங்கனார் எழுதிய இந்த பாடலில் இடம்பெறுகிறது. 4வது மலர் தேசிய மலர். அந்த 11 மலர் என்ன என்பதை நினைவில் மட்டும் வைத்துக்கொண்டோமேயானால் அந்த ஏதாவது ஒரு பகுதியை அதில் கொடுத்து இது யாருடைய மலர் அப்படின்னு யாருடைய கவிதை தொகுப்பு என்று கேட்கலாம். அப்படி கேட்கின்ற பொழுது நீங்கள் அளிக்க வேண்டிய பதில்களில் தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறு காப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் என்று 11 மலர்கள் இருக்கிறது இவருடைய தொகுப்பில். இதில் 4வது மலராக நாம் தேசிய மலரை பார்க்கின்றோம். அந்த தேசிய மலரில் தான் நாட்டு வாழ்த்து என்ற பகுதி இடம்பெறுகிறது. இந்த நாட்டு வாழ்த்தை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இது பொறுத்துக பகுதியில் இடம்பெறக்கூடியது. பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இவர் எழுதிய நூலும் இதுவும் பொறுத்துகல இடம்பெறும். ஒருவரி வினாவிடையிலும் இந்த செய்தி இடம்பெறும். 4வது மலர் தேசிய மலர் இது எந்த பகுதியில் இடம்பெறுகிறது என்று கேட்டு 3 விடைகள் கொடுத்து அதில் தேசிய மலரும் இடம்பெற்றிருக்கும். அப்போ நம்ம தேசிய மலர் என்ற விடையை தேர்வு செய்து எழுத வேண்டும். அதே போல் பொறுத்துக பகுதியில் ஆசிரியருடைய பெயரும் அவர் வாழ்ந்த ஊரும் அவர் பிறந்த ஊரும் இந்த பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் ஆசிரியர், இந்த பக்கம் அவருடைய பிறந்த ஊர் அப்படின்னு கொடுத்திருப்பார்கள். நிறைய ஆசிரியர் பெயர் கொடுத்து அப்போ நம்முடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் வாழ்ந்த ஊராக மோகனூர். இது உங்களுடைய போன வருட வினாத்தாளில் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய ஊர் பெயர் இடம்பெற்றிருப்பதாக அமைகிறது. மோகனூர் என்ற ஊரில் பிறந்தவர். மோகனூர் பிறந்த ஊர். இவர் எத்தனாவது பிள்ளையாக தன்னுடைய தாயாருக்கு பிறந்தார்? 8வது மகனாக பிறந்திருக்கிறார். 8வது மகனாக பிறந்திருக்கிறார். இவர் வகித்த பதவி சட்ட மேலவை உறுப்பினர். சட்ட மேலவை உறுப்பினர். பெற்ற பட்டம் அப்படின்னு சொன்னால் பத்ம பூஷன். இதுவும் ஒருவரி வினாவிடையில் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த செய்திகள் அனைத்துமே ஒருவரி வினாவிடைக்கும் பொறுத்துகற்கும் உரியதாக இருக்கும். இதை பயன்படுத்தி கூட ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு 3 கேள்விகள் எழுதுங்க அப்படின்னு கொடுத்து 6 கேள்விகள் கொடுத்து 3 கேள்விகள் எழுத சொல்வாங்க இல்லையா? அந்த 3 கேள்விகள் எழுதக்கூடிய 5 வரிகளில் விடையளித்தல் கூட நாம் எப்படி எழுதலாம்னா தெளிவான நடையில் இப்படி எழுதலாம். இந்த பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பிறந்த ஊர் மோகனூர். இவர் 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் பெயரை எழுதி வகித்த பதவி சட்ட மேலவை உறுப்பினர். பார்த்த உடனே அவங்களுக்குடைய அந்த மதிப்பெண் வழங்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால் விரைவாக திருத்தம் செய்து மதிப்பெண் வழங்கி விடுவார்கள். வகித்த பதவி சட்ட மேலவை உறுப்பினர். பெற்ற பட்டம் பத்மபூஷன். சரி, நூல் குறிப்புன்னு எழுதும் பொழுதும் 11 மலர் தொகுப்பு இருக்கிறது. இந்த 11 மலர் தொகுப்பில் குறைந்தது ஒரு 4 மலர் தொகுப்புகளை கொடுக்கலாம். காந்தி மலர், இசை மலர், இந்த மாதிரி ஞாபகம் வரக்கூடிய ஒரு 4 மலர்களை கொடுத்து 4வது மலராக தேசிய மலர் என்பதை நிறைவு செய்து நாம் எழுதலாம். நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இவர் எழுதிய பாடலை கூட சில நேரங்களில் கொடுத்து இந்த பாடல் யாரால் எழுதப்பட்டது என்ற கேள்வியும் இடம்பெறும். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு அந்த பாடல் வரியை பார்த்த உடனே இவருடைய பெயரை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் என்றும் எழுதிவிடலாம். இதான் ஆசிரியர் குறிப்பு.